கனடால மொத்தம் 2 மில்லியன் லேக்ஸ் இருக்கு. அதுல டாப் 5 பாப்புலர் எடுத்தா இந்த 3 லேக்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோல நாங்க அங்க போறது மட்டும் இல்லாம ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லேக்ஸ்ல கேனோவும் பண்றோம். ஆல்சோ நயகரா விட 10 டைம்ஸ் டாலரா இருக்கிற இந்த ஃபால்ஸை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் தாண்டி 140 மீட்டர் ஹைட்ல இருக்கிற இந்த சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மேல ஒரு திகில் வாக் பண்றோம். நீதானே இருடானா. This is not for the weak-hearted. போற வழியில we even had a close encounter with a bear. ஸோ இந்த வீடியோவில் நிறைய சீனரி, அட்வென்ச்சர், த்ரில் எல்லாமே சேர்ந்து இருக்கும். சிட் பேக் அண்ட் என்ஜாய். பார்த்தாலும் இப்போ மணி 6:50. நாங்கள் வந்துட்டு 8 மணிக்கு பஸ்ஸு பிடிக்கணும். அந்த இதில் வாவ் பான்ஸில் போயிட்டு நாங்கள் லேக் லூயி அண்ட் மொரைன் லேக் போனோம். ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மணிக்குனா 7:55 போவோம்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்துட்டோம். மணி இப்போ 7:50 ஆகுது. இப்போ நம்ம செக்இன் பண்ணிவிட்டு இந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்மளால் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இப்போது வேகமாக போயிட்டு உள்ளே நான் செக்இன் பண்ணிடுறேன். ஸோ செக்இன் பண்ணிட்டோம். இந்த பஸ்ஸில் பெரிய கூட்டம் இல்லை சார். இங்கே வெயில் அடிக்குதேன்னு ஏமாந்துடாதீங்க. சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது இப்போ இங்கே டெம்பரேச்சர். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் இன்னும் இருக்கான். இங்கேருந்து ஆனால் ஒரு சூப்பர் வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே டிரைவர் நிறுத்திருக்காங்க. ஸோ மேலே போயிட்டு டபுள் டக்கர்லேருந்து மேலே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இங்கேருந்து பார்த்துட்டு கீழே திருப்பி போயிடுவோன்னு நினச்சேன். பட் இந்த 5 நிமிஷம் ரைடே வந்துட்டு மேலே உட்காந்து தான் போக போகிறோம். பாதி பேர் மேலே வந்துட்டாங்க. இப்போ 5 டிகிரியோ ஏதோ இங்கே கம்மியாக தான் இருக்கும். குளிர் தளர்த்து 4-3 இருக்கும். ஆனால் அவங்க சொன்னாங்க இது ஒர்த்தாக இருக்கும், 5 நிமிஷத்துக்கு பரவாயில்ல வந்துருங்க அப்படின்னு. இந்த குளிரை பொருட்படுத்தாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான் இது. பிக் தேங்க்ஸ் டு த டிரைவர், ஒரு ஃபென்டாஸ்டிக் சஜஷன் கொடுத்ததுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு மொரைன் லேக் வந்துட்டோம். ரொம்ப தூரம் நடக்கிற அளவுக்கு இல்லை. இங்கே இறங்கின உடனேவே வந்துட்டு கண்ணில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் பியூட்டியே வந்துட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த மவுண்டெயின்ஸ் அந்த லேக்கில் விழுறது தான். அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் இந்த இடம் அமைதியாக தான் இருக்குது. நான் தண்ணி கொஞ்சம் கூட நிறைய இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆல்சோ இங்கே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. இதுலேயே கேனோவிங் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த மவுண்டன் ரிஃப்ளெக்ஷன் வேறு எங்கேயுமே கிடைக்காது, தெரியாதான். தட்ஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் பிளேஸ். ஸோ அது ஒரு வியூ இருக்குது. அங்கே அடுத்தது போவோம். ஸோ மேலேருந்து பார்த்தா இன்னும் சூப்பராக தெரியும் அப்படின்னாங்க. அடுத்ததாக அந்த ராக் பைல்ஸ் மேலே ஏறி வாயெல்லாம் குளருது. 3 டிகிரியோ 4 டிகிரியோ அது மேலே ஏறி அந்த மொரைன் லேக்கை பார்த்தா தான் அதோடைய ஃபுல் அழகாக. சும்மா பேர் வைக்கலைங்க இந்த இடத்துக்கு ராக் பைல்னு. ஒரே கல்லும் முள்ளுமாக தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் ஹைக் பண்ணால் இந்த டாப்பை ரீச் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு வியூ சான்ஸே இல்லை. வேற லெவலாக இருக்குது. லிட்டரலாக இங்கே மார்னிங் 6 மணிலேருந்து சன்ரைஸ் பார்க்கறதுக்குலாம் மக்கள் இங்கே இருப்பாங்களாம். இங்கே வந்து பார்த்தா தான் புரியுது அது ஏன்னு. ஏன்னா இங்கேருந்து இருக்கிற வியூ, அந்த வாட்டர் கலர், ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே 100 டைம்ஸ் பெட்டராக இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் மொரைன் லேக்கை முடிச்சுட்டு இப்போ அதே பஸ் எங்களை லேக் லூயிக்கு கூட்டின்னு போகுது. இங்கேருந்து இன்னும் 25 மினிட்ஸ் தள்ளியாம். எப்படி சன்ரைஸ்லாம் வந்து பார்க்குறா தெரியல. ஃப்ரீஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு வின்டரில் வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்க அவங்கெல்லாமும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கோயில் தான் கட்டணும். ஸோ எங்களை அந்த இடத்துல பஸ் இறக்கி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் நடந்து வந்தோம்னா லேக் லூயி இருக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் நடக்கிறோம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இதோ வந்துட்டோம், வந்து விட்டோம். இது செம்மையாக இருக்குடி. பா, நம்ம நடந்து வரும்போதே ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த ஸ்டன்னிங்கான வியூவை தான். செம்ம வியூ. ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த இடம் இப்படி இருக்குன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது பேசிக்கலி வந்துட்டு இங்கே ஆக்டிவிட்டினா இந்த கனோயிங் இருக்குது. பட் இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட். இது பேசிக்காக வேறு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆகுது. இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், வேறு ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆனால் கேனோவிங் பண்ணலாம். பட் எமரால்ட் லேக்கில் தான். நாங்கள் எமரால்ட் லேக்கில் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். பார்ப்போம். இப்போ குளிர் கம்மியாயிடுச்சு, நல்லா தான் போச்சு. இந்த லேக் லூயியோட ஷோர்லேயே ஃபேர்மான் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் இருக்கும். இங்கே பல மாதங்களுக்கு முன்னாடியே புக்கிங் ஃபுல் ஆகிடுமா. இந்த வாட்டர் வந்துட்டு செம்ம கலராக இருக்குது. நான் காமிக்கிறேன், பக்கத்தில் போயிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மொரைன் லேக்கோட இது இன்னுமே கலராக இருக்குது. இங்கே வந்து சும்மா ஜாலியாக பிக்சர்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். கேனோவிங் அஃப்கோர்ஸ் வேணா பண்ணலாம். இப்போ இங்கே ஏர்லியராக சன்ரைஸ் ஆனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸ்க்கு. இங்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். இதெல்லாம் ஃப்ரீ டு விசிட். ஸோ நீங்கள் யாராவது கனடாவை உண்மையாக பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் எதுனா பேன்ஃப் அண்ட் ஜாஸ்பர் தான் சொல்லுவோம். அண்ட் திஸ் வுட் பி அ குட் டைம். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போயிட்டு தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரே பசிக்க ஆரம்பிச்சிருக்கு.
அதனால இந்த இங்க வந்து காஞ்சி போன பிரெட் சாலட் அந்த மாதிரிலாம் தான் கிடைக்கும். சாலட்லாம் கூட இல்லை, ஒன்லி பன்னு. டொமேட்டோ பேசல் சூப் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருவா. இங்கே எங்கேயுமே சோறே கிடைக்கல. சூப்பு, சாண்ட்விச், பிரெட், கார்ன்ஃப்ளெக்ஸ், சிப்ஸ் இதில் தான் வாழ்ந்துருக்கோம். ஸோ எங்கே எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நம்ம அடுத்தடுத்த இடத்த போய் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம காலை வைக்கிற 4வது ப்ராவின்ஸ் இது. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கும். ஏன்னா யோஹோ நேஷ்னல் பார்க்கில் இருக்கும். டு see this பியூட்டிஃபுல் எமரால்ட் லேக். நோ வண்டர் இந்த லேக்குக்கு வந்து எமரால்ட் லேக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே எமரால்ட் க்ரீன் கலரில் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி ஒவ்வொரு ரிவரும் ஒவ்வொரு கலரில் இருக்குது, இதெல்லாம் ஒன்லி காட் அண்ட் நேச்சர் நோஸ். சூப்பராக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த கெனோ லைனில் போய் நிற்க போகிறோம். நல்ல கூட்டம் நிற்குது இதுக்கு. இந்த கெனோயிங் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 hour வெயிட் டைம். சில பேர்லாம் போயிட்டு உடனே வந்துடுறாங்க, சில பேர்லாம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு மாதிரி நடுவாந்தரமாக இருக்கலாம். We want to go as far as possible. இல்லை சாரி, தட்ஸ் நாட் பாசிபிள். நடுவாந்தரமாக இருக்கிறதா சேஃப். ஸோ தட் அவன் கண்ணு கெட்டின தூரத்தில் இருக்கும். அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் பண்ண முடியும். அவன் குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணி லைஃப் ஜாக்கெட்லாம் இருக்குது. we will be safe. நீ வந்து அங்கே என்ன பின்னாடியிலேருந்து ஷார்ட் எடுக்கும் போது என் முடியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்காது, அப்போதான் எனக்கு கரெக்டாக வருது. எனக்கு முடியல, ஆட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும். நான் என்ன செஞ்சு இப்படி ஆட்டிகிட்டே இருந்தால் கலைஞ்சு தான் போகும். நான் என்ன ரோபோவா? அதனால தான் விமனுக்கு முடி லாங்காக இருக்குது. இப்படி இப்படி ஆட்டி அதெல்லாம் ஆட்டுறதுக்கெலாம் இல்லை. அது க்யூவில் நிற்கும் போதே இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன். போட்டுக்கு போய் காலின்னு நினைக்கிறேன் நான். You guys done any canoeing before? No. Kayaking, yes. So you can keep your bag here first, because if in case you get into the lake, you don't want to float in this. Yeah. Be careful, yeah. எப்படி இந்த கேனோ ஓட்டணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்தோம், ஷோர் பக்கத்துலேயே. ஒன்ஸ் உள்ளே போக போக இருக்கிற சீனரியை பார்த்து வாயடைச்சு போயிட்டோம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு வியூ, க்ரீன் கலர் வாட்டர், ஃபர்ஸ்ட் எவர் கேனோ எக்ஸ்பீரியன்ஸ் இதை விட பெட்டராக அமையவே முடியாது. வேற மாதிரி இந்த கெனோயிங் இந்த எமரால்ட் லேக்கில் சூப்பராக இருக்குது. நாங்கள் லேக் லூயிலே பண்ணணும்னு நினச்சோம், பட் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த லேக், இந்த கலர், இந்த பேக்ரவுண்ட் வேறு லெவலாக இருக்குது. இப்போ லிட்டலாக நாங்கள் சில்லிங் பண்ணிகிட்ருக்கோம். 1 hour இருக்கலாம் இந்த என்டையர் ஏரியாவில். நாங்கள் ஆல்மோஸ்ட் 1 hour கேனோ பண்ணினோம். அண்ட் நினச்சதை விட நல்ல டீப்பாகவே போயிட்டோம். சான்ஸே இல்லை. செம்ம வியூ, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. எமரால்ட் லேக்கில் கேனோயிங் பண்ணுறது தான் பெஸ்ட் ஐடியா. ஆமாம், நல்ல வேளை நாங்கள் லேக் லூயி, மொரைன் லேக்லலாம் பண்ணல. இங்கே வந்துட்டு காஸ்ட்டும் கம்மி, வியூவும் வேறு லெவலாக இருக்குது. சூப்பராக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வெதர் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு. செப்டம்பர் தான் பெஸ்ட் மந்த் டு கம்னு நினைக்கிறேன், பான்ஃப் அண்ட் கால்கரி, ஜாஸ்பருக்கு. ஓகே, ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஸோ இப்போ நாங்கள் மலைன் லேக் வந்துட்டோம். எங்களுடைய போட் டூர் வந்துட்டு 11 o'clock, 10:45 செக்கினா. வி ஆர் வெல் அஹெட் ஆஃப் டைம். இந்த க்ரூஸ் எஸ்பெஷலி வந்துட்டு 1.5 மணி நேரம். இங்கேருந்து அந்த ஸ்பிரிட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்த கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி வருவோம். ஸோ நம்மளை நேராக வந்துட்டு டாக்குக்கு போங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் டிக்கெட் வாங்கிட்டோம். ஐ டோன்ட் திங்க் இங்கே வந்து டிக்கெட் வாங்க முடியுமாட்டு. இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா எல்லா ஸ்லாட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகிடுதான். இந்த போட் ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஒரு குட்டியாக தான் இருக்குது. மேபி ஒரு 15 பேர் உள்ளே போகலாமா, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டொரண்டோ ஐலாண்ட்லலாம் வந்து பெருசாக இருக்குமே, அந்த மாதிரி நினச்சேன். அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். க்ரூஸுன்னாங்க. அந்த க்ரூஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதில் தான் போவோமா. லைட்டாக கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஃபைனலாக விட்டுட்டாங்களே. 11 o'clockனா ஒரு 11:10 விட்டுருக்காங்க. பட் இதுதான் நாங்கள் போக போகிறோம் மெயின் போட். இந்த போட் ரைட் நம்மளை இங்கே இருக்கிற ஸ்பிரிட் ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போகும். போகிற வழியில் இருக்கிற இந்த மலைகளும் இந்த வியூவும் செம்ம சூப்பராக இருந்தது. அங்கே ஷோர்லேருந்து மட்டும் பார்த்தா இந்த இடத்தோட அழகை நம்ம பயங்கரமாக மிஸ் பண்ணிடுவோம். அங்கேருந்து ஒரு 30 minutes ரைடுக்கு அப்புறமா நாங்கள் இருக்கிற ஸ்பிரிட் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். இது வந்துட்டு இப்போவும் இண்டிஜினஸ் பீப்புளோடைய ஒரு சேக்ரடான ஒரு இடமா. அதில் போயிட்டு கால் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கேயும் இப்பயும் அவங்க வந்துட்டு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இயர் ஆன் இயர் பண்ணுவாங்களாம். ஸோ நாங்கள் கிளம்பியிருந்தப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற வாட்டர் கலர்லாம் வந்துட்டு ஒரு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். பட் இங்கே உள்ளே வர
அதோடைய கலரே மாறி டீல் கலரில் இருக்கிற வாட்டர் இது. நிறையா பேர் வந்துட்டு கயாக்கிங் கனோவிங் எல்லாமே இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த வியூ வந்துட்டு செம்ம ஒர்த்து. எங்கேயுமே பார்க்காம இங்கே லேக்கோடைய முனையில் இங்கே ஒரு மான் பார்த்தோம் நாங்கள். அடுத்ததா நயகரா விட 10 times டாலராக இருக்கிற இந்த ஃபால்ஸ்க்கு போகிறோம். இன்ஃபேக்ட் இதுதான் கேனடாலேயே செகண்ட் டாலஸ்ட் ஃபால்ஸாம். ஸோ அடுத்த ஸ்பாட் டக்காக்கா ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஒரு ஃபால்ஸ் தான் இப்போ தூரக்கேந்து பார்த்தோம், மேலேருந்து விழுது. நம்ம டெர்மினாலஜியில் இதுதான் ரியல் ஃபால்ஸாக இருக்குது. மேலேருந்து கொட்டுறது தான் ஃபால்ஸ். ஆமாம், ஆல்மோஸ்ட் அதோடைய ஃபுட் ஆஃப் த ஃபால்ஸ் வரைக்கும் போகலாம் போல இருக்கு. ஸோ போய் பார்ப்போம். இந்த தண்ணி கலர் வந்து இந்த சிமெண்ட் எல்லாம் சேர்ந்து ஒரு கலர் வரும்ல, தண்ணி சிமெண்ட் எல்லாம் அந்த மாதிரி ஒரு கலரா இருக்கு. ஓய்யோ, சான்ஸே இல்லையே, வேற மாதிரி இருக்கு இந்த வியூவே. வாவ், சரியான வியூ. இதுல பியூட்டி என்னன்னா கீழே அழகா ரெயின்போ தெரியுது, கலர்ஃபுல்லா இருக்கு பார்க்க. உங்களுக்கு வீடியோல தெரியுதா தெரியல, பட் ரெயின்போ தெரியும். டக்காக்கா ஃபால்ஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ், சான்ஸே இல்ல, செமையா இருக்கு. அதுல ரெயின்போ வேற பார்த்தோம், ஸோ சூப்பர் ஹாப்பி. இந்த இடத்துக்குலாம் கம்யூட் பண்ண பெஸ்ட் வே இஸ் டு ரெண்ட் அ கார். ஏன்னா போகிற வழியிலலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்கே வேணும்னாலும் நீங்கள் வைல்ட் லைஃப்பை க்ளோஸாக பார்க்கலாம். நாங்கள் போனப்போ இந்த பேர், மவுண்டன் கோட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அண்ட் கேனடாஸ் மோஸ்ட் சீனிக் ஹைவே ஐஸ்ஃபீல்ட்ஸ் பார்க்வே இங்கே தான் இருக்குது. இதை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருக்கோம், ஸோ அதையும் போய்ட்டு செக் பண்ணுங்கள். பிக் தேங்க்ஸ் டு எக்ஸ்பீடியா ஃபார் கிவிங் அஸ் திஸ் லக்ஸுரி SUV கார் அட் 50% ஆஃப். இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, ஜஸ்ட் அப்ரிஷியேட்டிங் அ கிரேட் சர்வீஸ். ஸோ இப்போ இதில் டிரைவ் பண்ணி நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போவோம். அடுத்ததாக நாங்கள் ஜான்ஸ்டன் கேனியன் அப்படின்னு ஒரு ட்ரெயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்கே வேணால் நீங்கள் பேரை பார்க்கலாம், பேரை பார்த்தா என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. போய் பார்ப்போம். இது வந்துட்டு லோவர் ஃபால்ஸ் அப்பர் ஃபால்ஸ்னு ரெண்டு இருக்குது. லோவர் ஃபால்ஸ் வந்துட்டு 1.2 கிலோமீட்டர்ஸ் போய் பார்க்கணும். அப்பர் ஃபால்ஸ்னால் 2.5 கிலோமீட்டர்ஸ் தான். நாங்கள் இப்போ வந்துட்டு லோவர் ஃபால்ஸ் தான் போகிறோம். கோல்டா இருக்கு, ஆனா மேனேஜபிளா தான். அவங்களோட பியூட்டி என்ன தெரியுமா, அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, ஆனா அவங்க ஜாலியா ஹாய் சொல்லிட்டு போவாங்க. அதுதான் இந்த ஊரோட பியூட்டி. இதுக்கு முன்னாடி கூட ஒரு தாத்தா பாட்டி வந்து ஹாய்னு சிரிச்சுன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த இடத்துல வந்துட்டு கும்பலாக போகிறது பெட்டராக, ஏன்னா வைல்ட் லைஃப் நம்மளை சுற்றி நிறையா இருக்கலாம் அப்படிங்கிறதுனால. அதனால் நாங்கள் எங்கெல்லாம் கும்பல் பார்க்குறோமோ அவங்களோட சேர்ந்து ஒட்டின்றோம். வந்து விட்டோம், ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த லோவர் ஃபால்ஸ்க்கு வந்ததுக்கப்புறமா ஒரு க்யூ இருக்குது. இந்த க்யூவில் பார்த்தீங்களான்னா உள்ள அந்த கேவுக்குள்ளே போகலாமா. இப்போ நாங்கள் அந்த க்யூவில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாபாஜி கேவ் மாதிரி ஒரு கேவ். ஆமாம், அந்த கேவுக்கு அந்த சைடு என்ன இருக்குன்னு ஐடியாவே இல்லை. எல்லாரும் போகிறாங்க, நாங்களும் போகிறோம், திருப்பி வந்துடுவோம். குட்டி குகையாக தான் இருக்கு, புரிஞ்சுட்டே தான் போகிறோம். எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க வரவங்கெல்லாம். ஸோ ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது இந்த இடத்த போகிறது. செம்ம ஒர்த்து தான் வெயிட் இது, சீரியஸாகவே. கொஞ்சம் நேரம் ஆச்சு உள்ளே போகிறதுக்கு, ஆனால் அந்த குகை வழியாக போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலிங்கில் இருந்தது. இப்போ இருக்கு த்ரில்லிங்கான ஒரு சம்பவம். கேனடாலேயே ஹையஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மேலே நடக்க போகிறோம். லிட்ரலி அந்தரத்தில் தொங்குற மாதிரியான ஒரு பிரிட்ஜ் இது. இங்கே ஒரு பிரிட்ஜு போய் பார்க்கறதுக்கு டிக்கெட்ஸ் விற்கிறாங்க. இந்த ஊரில் எப்படி இப்படிலாம் டிக்கெட் விற்கணும்னு கற்றுக்கலாம். ஆனால் இந்த சைடு காசு தெரியல. 52 ஒரு பிரிட்ஜை போய் பார்க்கறதுக்கு 52. ஆனால் இந்த சைடு வந்தால் யோஹோ, இந்த சைடெலாம் வந்தால் இது மஸ்டம் பார்த்தே ஆகணும். கூட்டமே இல்லையே, கூட்டமே இல்லை நினைக்கிறேன். அங்கே தான் இருக்குது அப்பர் பிரிட்ஜ். ஸோ இதில் வந்துட்டு அப்பர் ஸ்கை பிரிட்ஜ், லோவர் ஸ்கை பிரிட்ஜ் ரெண்டு இருக்கான். நம்ம எடுத்தோடனே அப்பருக்கு தான் போகிறோம். போயிட்டு முடிச்சுட்டு வரும்போது லோவர் ஸ்கை பிரிட்ஜ் பார்த்து வருவோம். எவ்வளோ ஹைட்டு போட்டிருந்தாங்க, 100 மீட்டர். நான் அதை எவ்வளோங்கிறத டெக்ஸ்ட்டில் போடுறேன்.
இங்கே அந்த கேனியன் ஸ்விங்கும் இருக்குது, அதை பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அது என்னன்னு சொல்லு, எக்ஸ்பிளைன் we were not prepared for that. நீங்கள் பஞ்சி ஜம்பிங்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அதே மாதிரி இது வந்துட்டு வேறு ஏதோ ஒரு கயிறு மாதிரி கட்டி ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வந்துட்டு ஸ்விங் பண்ண விடுவாங்களாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஏதாவது புட்டிங்கன்னு போயிட்டுனா அந்த அளவுக்கு எங்களுக்கு கட்ஸ் கிடையாது, நாங்கள் ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம். அந்த எல்லோ த்ரெட் அதுதான் அது கேனியன் ஸ்விங். ஐயோ பண்ணுறியா? வாய்ப்பு இல்லை ராஜா. இன்னும் அந்த ஸ்விங் எனக்கு பார்க்கறதுக்கே எனக்கு வேர்த்து கொடுத்து அதை பார்த்தா ரொம்ப கட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். இந்த நியூசிலாண்ட்லலாம் நான் பார்த்துருக்கேன் அப்படியே குதிப்பா. சரி இங்கே இருக்கு, பண்ணுறியா? எனக்கு வேணாம், தேவையே இல்லை, எனக்கு என் உயிர் முக்கியம். இங்கேருந்து பார்த்தாலே இவ்வளோ ஹைட்டாக இருக்கு, நம்ம எப்படி இது மேலே நடக்க போகிறோம்னு செம்ம பயத்தோட அப்பர் ஸ்கை பிரிட்ஜுக்கு போனோம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக தான் இது இவ்வளோ டீப்பானு நாங்களே ரியலைஸ் பண்ணினோம். பட் யூ கேனாட் கோ பேக், நம்ம கிராஸ் பண்ணி தான் ஆகணும். பயங்கரமாக ஆடுதே, 140 அடி மேலே, 140 மீட்டர் மேலே ஹெவியாக ஆடினுக்கு. தானே எப்படி இருக்க? நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன், நேரம் போவேன். தயவு செஞ்சு போறியா? நீ தானே இருடான்னு. ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது. எஸ்பெஷலி சென்டர்லலாம் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. பட் எப்படியோ தைரியத்தை வர வச்சு போயிடலாம் அப்படின்னு வேகமாக போயிட்டோம். This is not for the weak-hearted. How did you feel? ரொம்ப பீதியா இருந்தது. இந்த கோல்டன் கேட் பிரிட்ஜும் இப்படிதான் இருக்குமா? ஏய் இப்படியா இருக்கும்? நின்று பார்த்துட்டுலாம் வரல. என்னெல்லாம் அந்த மாதிரி வர முடியாது. உண்மையாகவே கொஞ்சம் ஹார்ட் ரேட் ஹையாக தான் இருக்குது. நல்லா ஹைட்டுங்க, இது சும்மா கிடையாது. செம்மையாக ஆடித்தானா வேற எல்லாம் வராது. நடுவில் சென்டர்லாம் வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நல்லா ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டு. மேலே 140 மீட்டர்ஸ் மேலே எவ்வளோ வீடு கட்டலாமா அந்த இதில்? எப்படி வீடு கட்ட முடியும்? அவ்வளோ வெயிட் தாங்கும். 32,000 கிலோ தாங்குமா அது? அதை நம்பலை நீ தான். அது ஆடித்து கொஞ்சம் லைட்டாக. 100 எவ்வளோ பேர் நிற்குமா? எனக்கு என்ன தேவை? பேர் இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கு என்ன? ஏய் அதோடைய ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாவா? அதுலலாம் பேர் வருமாக்கும். அதோடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறாங்க. 32,000 கிலோ தாங்கும் அப்படின்னா 100 பேர், இத்தனை வீடு கட்டலாம் அது மேலே. அங்கே வாழ்வாளா மக்கள் கட்டினா. நீ அதுக்கு மேலே அவன் இன்னும் அடிச்சு விடுவான், அவன் சும்மாவே அடிச்சு விடுவான். கொஞ்சம் பீதியாக தான் இருந்தது, பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது.